சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சாரை வருக வருக என்று வரவேற்கிறேன். சார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் குழுவினருக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த குழுவில் என்னுடைய முதல் பேச்சு இது. ஸோ இதுக்கு வாய்ப்பு அளித்த திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது மாதிரி ஒரு பெரிய விஷயம், ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு விஷயம் பண்றதுன்றது சின்ன விஷயம் இல்லை. அதுக்கு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு நான் டாபிக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த நவீன உலகத்தில் தியானத்தின் அவசியம், இதுதான் என்னுடைய தலைப்பு. உங்களை நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஸோ அப்போ தெரியாதவங்களுக்குன்னா ஹிப்னோதெரபிஸ்ட்ன்ற பேர் பார்த்துருப்பீங்க. சரி, தியானத்தை பத்தி ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஏன்னா நம்ம யார் பேசுறாங்கன்றது முக்கியம், அதே சமயத்துல என்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹிப்னோதெரபிஸ்ட் மெயின் ப்ரொஃபஷனா இருந்தாலும் கடந்த 25 வருஷங்களா ஆன்மீகம், அமானுஷம் மற்றும் விஞ்ஞானம், உளவியல் பல துறைகள்ல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆராய்ச்சிகள் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம். ஸோ இந்த தியானத்தை நான் தியரிட்டிக்கலா மட்டும் இல்லாம ப்ராக்டிக்கலாவும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதை வெறும் தியரிட்டிக்கலா கத்துக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட போய் கத்துக்க ஆரம்பிச்சேன். முறையாக நிறைய குருமார்கள் கிட்ட போயிட்டு முறையாக கத்துக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே முறையா கத்துக்கல அப்படின்னா அதுக்கான முழு பலன் கிடைக்காதுன்னு நான் தீர்மானம். அப்போ அது மாதிரி பல தியான ஆசான்கள் கிட்ட முறையா தியானங்கள் கத்துக்கும் பொழுது அந்த தியானத்தை பத்தி எனக்கு நிறைய புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன் முதல்ல நிறைய தியானம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு தியானம் கத்துக்கும் பொழுதே அந்த தியானத்துடைய பலன்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது அது சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றது இருந்துச்சு. ஆனா எனக்கு எப்பயுமே அந்த ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மைன்றது ரொம்ப ஜாஸ்தி. எதுவா இருந்தாலும் டீப்பா அதை பத்தி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதனால நிறைய விஷயங்கள் எடுத்து ஆராய்ச்சிகள் பண்ணும்பொழுது இந்த தியானம் பத்தி கேள்விப்பட்டு இதை நான் கத்துக்க ஆரம்பிச்சு, இதை நான் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தியானத்தையும் ஒரு ஆராய்ச்சியா பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு மெத்தட் மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு சரியா இருக்காது. அதனால நான் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் நிறைய விதமான தியானங்கள் கத்துக்க ஆரம்பிச்சேன். கத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது, ஒவ்வொன்றும் என்ன மாதிரியான மாற்றத்தை நம்ம உடல்லையும் மனசுலையும் ஏற்படுத்துது அப்படின்னு நிறைய இது பார்க்கும் பொழுது தியானத்துல யாரும் பெருசா பேசாத நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு தியானமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குது. இருந்தாலும் அதை பத்தி யாருமே ரொம்ப ஓப்பனாவோ ரொம்ப ஸ்ட்ராங்காவோ யாரும் பேசலன்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் தியானம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டுதான் இருக்கு. ஆனா சரியான அளவுல இது மக்களை போய் சேரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள நிறைய இருந்தது. அதனால நான் இன்னும் நிறைய அதை பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு அது தியானம்ன்றது ஒரு ஆராய்ச்சி பொருளாக இருந்ததுனால தியானத்தை பத்தி தியானம் நல்லா தெரிஞ்சவங்க கிட்டையும் நிறைய போய் பேசுறது, ரொம்ப வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கவங்களை போய் அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ அவங்க சொன்ன தகவல்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ தியானத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நானே ரொம்ப ஷாக் ஆனதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தியானத்துடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ், அது எந்த அளவுக்கு ஒரு மனித வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதும் புரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் இந்த தியானத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எப்பயுமே என்னுடைய மைண்ட் செட் என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதனால இந்த தியானத்துல இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது, அப்படியே இதை நம்ம மட்டுமே வச்சுக்கணுன்றதுனால நிறைய பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு 20 வருடங்கள் ஆகுது. 20 வருஷங்களாக தியானத்தை சொல்லி கொடுத்துட்டும் இருக்கேன். அது மட்டும் இல்லாம சொல்லிக் கொடுக்கும் பொழுது எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. என்னன்னா, நிறைய பேருக்கு புதுசா கத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா ரொம்ப வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த தியானத்தையே ஒழுங்கா சரியா பண்ணாம தடுமாறினாங்கன்றதும் புரிஞ்சுது. அதனால அவங்களுக்காக நான் தனியா கோச்சிங்ன்ற மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், மெடிடேஷன் கோச்சிங் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த மெடிடேஷன் டீச் பண்ணும் போதும் சரி, அதை கோச் பண்ணும் போதும் சரி,
தியானத்தை பத்தி பல நுணுக்கங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணுன்ற போது அதை அவர் பயிற்சி செய்யும் பொழுது அவருக்குள்ளார புதுசா எனக்குள்ளார வராத சில கேள்விகள் அவருக்குள்ளார வரும். எனக்கு ஏற்படாத சில அனுபவங்கள் அவருக்கு ஏற்படும். அப்ப அதையும் கேட்கும் பொழுது எந்தெந்த வகையிலெல்லாம் தியானம் வந்து வேலை செய்யுது அப்படின்றத ரொம்ப டீப்பா என்னால ஆராய்ச்சிகள் பண்ண முடியுது. அந்த இது சில சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுனா கூட ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ தியானம் எந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும்ன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தியானம் எத்தனை பேருக்கு போய் சேரணும் அப்படின்றது இருக்கு. ஏன்னா இந்த தியானம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது நான் ரொம்ப தீவிரமா நம்புறேன். அந்த அளவுக்கு தியானம் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்கு. அந்த தியானத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தியானத்தை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சேன். தியானத்தை பத்தி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணேன். தியானத்தை பத்தி புத்தகமும் எழுதியிருக்கேன். ஸோ இன்னும் இந்த தியானத்துல எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில தான் இந்த தியானத்துடைய முக்கியத்துவத்தை பத்தியும் இந்த நவீன உலகத்துக்கு இது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத பத்தியும் நான் பேசுறேன். சரி, எந்த அளவுக்கு இது அவசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. ஜஸ்ட் லுக் அட் யுவர் லைஃப். பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுடைய லைஃப், உங்களுடைய அன்றாட வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், இல்லை உங்களுடைய மனம், உங்களுடைய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிங்க. கவனிக்கும் பொழுது இப்போ இருக்கிற இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ், இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா அப்படின்றத யோசிங்க. நீங்க உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கீங்களா அப்படின்றத பத்தி யோசிங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உற்றார் உறவினர், உங்களுடைய நண்பர்கள், இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையோட திருப்திகரமா தான் இருக்காங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சு யோசிங்க. இப்போ உங்களுடைய இந்த கரண்ட் சிச்சுவேஷன் மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதையும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய லைஃப் கொஞ்சம் அப்படியே உள்ள திரும்பி பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். என்னன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேருக்கு தோணும். இல்லை எனக்கு டோட்டலா எல்லாமே மாறினா நல்லா இருக்கும் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தோணும். எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு சில குறைகளும் நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். சில நிறைகளை நம்ம ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்போம். சில குறைகளை இது இருக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அது தீவிரமா வெறுக்கவும் செய்வோம். ஓவராலா நம்ம லைஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கா அப்படின்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், இவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு உங்களுடைய பார்வையில இருந்து யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கே தெரியும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு இருக்கோம். அன்றாட வாழ்க்கையே நிறைய பேருக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போறதுக்குள்ள 1008 பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம். சில பேருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு வேலை செய்யற இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு தன்னுடைய உடம்புலே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும். எங்க எதை வேணாலும் சமாளிச்சிருவாங்க. ஆனா நம்ம உடம்புல நம்ம மனசுல ஏற்படுற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அது எல்லாமே பாத்தீங்கன்னா மாறணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு தேவை இருக்கு. இந்த பிரச்சனை கண்டிப்பா எனக்கு மாறிதான் ஆகணும். ஒரு பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு பதட்டம் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அந்த எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய, அதை கையாளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், இதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். அன்றாட நம்ம காலைல எந்திரிக்கிறதுல நைட்டு தூங்க போற வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பசங்க அவங்க தவறான வழிகளில் போறது, இல்லை சொல் பேச்சு கேட்காம நடந்துக்குது, இல்லைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டாலும் நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சோம் அப்படின்னா அது இருக்குமா? கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா எல்லா பிரச்சனைக்கும் எப்படி ஒரே தீர்வு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன் நிச்சயமா இருக்கு.
எல்லா பிரச்சனையும் ஒரேடியா தீர்க்கறதுக்கான சொல்யூஷன் கிடையாது. ஆனா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய அன்றாட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான ஒரு தீர்வு. அந்த தீர்வு அப்படின்றது பிரச்சனையை சரி பண்றதுன்னு இல்லை. ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால சரி பண்ண முடியும், சில பிரச்சனைகளை நம்ம ஏத்துக்கிட்டாதான் வேண்டியிருக்கும். எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றணும், எதை மாற்ற முடியாதோ அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன்ல அது தியானம். அது எப்படி தியானம் எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஒருத்தருக்கு பண பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு உடல்ல பிரச்சனை இருக்கு, இன்னொருத்தருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தியானம்ன்ற ஒரே விஷயம் எப்படி எல்லாருக்கும் சொல்யூஷனா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் மனிதர்கள் தான், ஸோ எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் காமனான ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனம். ஸோ நம்முடைய மனம் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய மனம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வேலை செய்யும். எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை சரியாக கையாள தெரியாதது. நமக்கு இப்போ மணி மேனேஜ்மெண்ட் சரியா இல்லை அப்படின்னா பணம் நம்மளால சம்பாதிக்கவும் முடியாது, சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கவும் முடியாது. அது பிரச்சனைகள், அது பண பிரச்சனைகளை கொடுக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் சரியா இல்லை அப்படின்னா நம்மளால ஒரு ப்ரொடக்டிவா வேலை செய்ய முடியாது, யோசிக்க முடியாது, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும், சோம்பேறித்தனம் நிறைய இருக்கும், அண்ட் டைம் வேஸ்ட் ஆகும், ஆனால் வேலைகள் நடக்காது. ஸோ எதையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அப்படி மேனேஜ் பண்ணலைன்னா பிரச்சனைகள். மைண்டும் அதே மாதிரி தான். மனசை சரியா மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னா அது எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கும். ஏன்னா மனதின் மூலமாக தான் நீங்க செயல்படுறீங்க. ஒரு 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 மனிதன் அப்படின்றது அந்த மனம்ன்றது செயல்படுறதுக்கு, அந்த மனம் செயல்படும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா அது ஒரு சில பேருக்கு நன்மையாக முடியுது, இன்னும் சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. அப்போ இந்த மனசை சரியா கையாள தெரியாததுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்ற பொழுது அது எந்த பிரச்சனை வேணாலும் எடுத்துக்கலாம். சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் கூட எடுக்கலாம். ஏன் இந்த பணக்காரன் ஏழன்ற அந்த பாகுபாடு வருது, ஏன் ஜாதி பிரிவினைகள் இருக்கு, ஏன் ஆண் பெண் அந்த அந்த ஒரு வேற்றுமைன்றது வருது. எல்லாத்துக்குமே அடிப்படை மனம்தான். நீ வேற நான் வேற, நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு யோசிக்கக்கூடிய அந்த மனம் இருக்கு பாத்தீங்க, அந்த ஆணவம், அந்த ஈகோ, அது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா மனம். அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் மனம்தான் காரணமாக இருக்குன்னு சொல்றதுல தப்பு இல்லையா? அப்போ மனம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. இது முக்காவாசி பிரச்சனையில 99% வச்சுக்கோங்க. இயற்கை சார்ந்த விஷயங்களை விட்டுருங்க, இயற்கையா வரக்கூடிய பிரச்சனைகளை விட்டுட்டு சமுதாயத்துல ஏற்படக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா 99% மனம்தான் காரணமாகும். அப்போ மனதை சரியாக கையாள தெரியாத அனைத்து நபர்களுக்கும் பிரச்சனை. அது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா இப்போ ஒரு நபருக்கு அவருடைய மனதை கையாள தெரியாம, அவங்களுடைய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாம கோவப்படுறாங்க, இல்ல சண்டை போடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அதோட பெரிய பிரச்சனை. அந்த கோவம் ரொம்ப அதிகமாகி கத்தி எடுத்துட்டு குத்திட்டாங்க அப்படின்னா அது எதிர்க்க இருக்கிறவங்களுடைய லைஃபே போச்சு, குத்தினா அவங்களுடைய லைஃபும் போச்சு. ஸோ அப்போ ஒரு மனதை சரியாக கையாள தெரியாத நபர்களால் அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. இதுதான் எல்லாருக்குமே எல்லா சமயத்திலுமே ஏற்படக்கூடிய விஷயம். அந்த மனதை சரியாக கையாளுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு டூல் அப்படின்னா தியானம் அப்படின்னு சொல்றதுல எந்த மற்ற கருத்தும் எனக்கு, ஏன்னா என்னுடைய பல வருட ஆராய்ச்சிகள்ல நான் பார்த்த ஒரு விஷயம். இன்னும் தியானத்துல இன்னும் நிறைய முன்னேற்றம் அடைந்த பல பேர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரிஷி மகேஷ் யோகி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆழ்நிலை தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த உலகத்தை அறிமுகப்படுத்தினாங்க. முக்கியமா மேலை நாடுகளுக்கு அதிகமா இவர் கொடுத்திருக்காரு. ஸோ மோஸ்ட் அவருடைய இந்த டிரான்சென்டல் மெடிடேஷன் அப்படின்றது வெளிநாடுகள்ல ரொம்ப பிரபலம்.
இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த தியான முறை அப்படின்றது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுல ரொம்ப சயின்டிபிக்கா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுல எனக்கு வந்து நான் ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய விஷயத்த அவர் அசால்ட்டா சொல்லிட்டாருன்னு நான் நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1962ல ஒரு விஷயம் சொல்றாரு. 1962ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, எந்த ஒரு சமுதாயத்திலையும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள்ல வெறும் 1% மக்கள் மட்டும், நல்ல விஷயம், வெறும் 1% மக்கள் மட்டும் தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்தியன் பாப்புலேஷன்ல 1% ஆஃப் பீப்புள் மெடிடேட் பண்ணா கூட போதும், எல்லாருமே மாறணுன்றது ஜஸ்ட் 1% மாறினா கூட போதும். அந்த 1% மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய கம்யூனிட்டி, அந்த அந்த சிட்டி, அந்த ஸ்டேட், அந்த கண்ட்ரி எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்னது மட்டும் இல்ல, அவர் சொன்னதோட நிறுத்தாம அதுக்கப்புறமா அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவர் சொன்னதை வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாங்க. இந்த கான்செப்ட் எப்படி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாம், பட் பாசிபிள் தான். ஏன்னா ஒரு 1974ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க. இது 1974ல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட். லேட்டரான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 1976ல வந்து அஃபிஷியலா வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு, பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு, சயின்டிபிக் ஸ்டடி. ஸோ அதனால இது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு கதை சொல்ற விஷயம் கிடையாது, சயின்டிபிக்கா நடந்த ஆராய்ச்சி. 1976ல பேப்பர்ல பப்ளிஷ் ஆச்சு, பட் நடந்தது 1974ல. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா எடுத்துக்கிட்டு அந்த அந்த கம்யூனிட்டியில ஒரு 1% பீப்புளை மட்டும் இவங்க ஆன்லைன்ல தியானம் பண்றவங்க தொடர்ந்து தியானம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸா அவங்க மெடிடேஷன் பண்ணும் பொழுது, அந்த ஆன்லைன்ல தியானம் அவங்க பயிற்சிகள் செய்யும் பொழுது அந்த டயத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல கிரைம் ரேட்டை குறைக்கணும் அப்படின்றது மேஜர் ஒரு இன்டென்ஷன். அப்போ அந்த இன்டென்ஷனோட அவங்க மெடிடேஷன் பண்றாங்க. கண்டினியூஸா பண்ணும் பொழுது பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த எவ்ரிடே கிரைம் ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்டட் தான், எல்லாமே எங்கெங்க என்னென்ன கிரைம் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றது எல்லாத்துக்குமே டேட்டாஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துல மட்டும் கிரைம் ரேட் என்ன சேஞ்சஸ் இருக்கு, ஏதாவது ஃபிளக்சுவேஷன் இருக்கு, நார்மல் ஃபிளக்சுவேஷன்றது வேற, பட் டிராஸ்டிக்கான ஃபிளக்சுவேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க அந்த மெடிடேட் பண்ண அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா 16% கிரைம் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது அஃபிஷியல் ரெக்கார்ட். 16% கிரைம் ரேட் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 1974ல நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரைம் ரேட்டுக்கு இன்டென்ஷன் பண்ணி பண்ணாங்க. ஸோ இது வந்து சயின்டிபிக்கா நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றதுனால பக்காவா பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்கு, அதுக்கான ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இந்த டயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏன்னா இது ஒரு புது விஷயமா இருக்கு, ஒரு 1% மெடிடேட் பண்ணா எப்படி ஒரு பெரிய சிட்டில வந்து சேஞ்சஸ் வரும் அப்படின்றது. பட் இதை வந்து ப்ரூவ் பண்ணதுனால அதுக்கு வந்து சயின்டிபிக்கா ஒரு நேமும் வச்சாங்க, அதுதான் த மகரிஷி எஃபெக்ட். மகரிஷி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த நேம் வச்சது அப்பதான் மகரிஷி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி. 1% ஆஃப் பீப்புளால ஒரு என்டையர் கம்யூனிட்டியே இல்லை அந்த பாப்புலேஷனே தியானத்தின் மூலமாக ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வர முடியும் அப்படின்னு விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சாங்க. சரி, இது அப்போ மட்டும் அப்போ எப்பயோ ஒரு தடவை ஏதோ ஒரு காலத்துல ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆராய்ச்சி மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். கண்டிப்பா இல்லை. கடந்த ஒரு 25 வருஷங்களாக, தொடர்ந்து 25 வருஷங்களாக மோர் தென் 50 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதே மாதிரி நடந்திருக்கு. 50க்கும் அதிகமான வெவ்வேறு இடங்கள்ல இதே மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. எல்லாமே வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரா ஒரு டீம் வச்சு ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி அதுக்கான எவிடன்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 50 டைம்ஸ் வந்து இந்த ரிசர்ச் திரும்ப நடந்திருக்கு. இது ரொம்ப அதிகமா மீடியா அட்டென்ஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1993ல தான். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு தடவை பண்ணிட்டா அது வந்து அப்படியே அக்செப்டட் அப்படின்றது கிடையாது.
எப்ப வேணாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சு சேம் ரிசல்ட் கொடுத்தாதான் அது வந்து சயின்டிபிக்லி ப்ரூவ்ன்றதை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில ஒருத்தர் தியானம் பண்ண உடனே பிபி ரெடியூஸ் ஆச்சுன்னா அப்ப தியானம் பண்ணாலே பிபி ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சயின்டிபிக்கா ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனா எப்போ யார் தியானம் பண்ணாலும் அவங்களுக்குள்ளதான் அந்த சேஞ்சஸ் வருது. பிபின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பொழுது, ப்ரெஷர்ன்ற இது இருக்கும்போது தியானம் பண்ணா இமீடியட்டா ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது. ரிப்பீட்டடா நிறைய இடத்துல வந்து மீண்டும் மீண்டும் அது நிரூபிக்கப்பட்டதான் அதை வந்து விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமாக மீண்டும் மீண்டும் இதே மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. அது அதிகமா வந்து மீடியா அட்டென்ஷன் வந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1993 தான். 1993 வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதை விட இப்ப ஜாஸ்தியான பீப்புள் வச்சு. ஸோ அதுவும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைம் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் டிசி சொல்லுவாங்க. ஸோ கிரைம் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதிகமான குற்றங்கள் அங்க நடக்கும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து குற்றத்தை குறைச்சாங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏதோ சாதாரண ஒரு இடத்துல குறைக்கிறத விட அதிகமான குற்றங்கள் நடக்கிற இடத்துல அவங்க ரிசல்ட் காமிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த மாரிஷி இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த ஒரு 4000 பேர் அந்த வாஷிங்டன் டிசில ஒன்றாக சேர்ந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 27 இண்டிபெண்ட் ரிவ்யூ பேனல் மாதிரி ஒன்று வச்சு அது ஒரு ப்ராப்பர் பியர் ரிவ்யூ வச்சிருந்தாங்க. ஒரு 27 பேர் சேர்ந்து ஒரு குழு வந்து அவங்கள கண்காணிக்கிறாங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்ட்டு இந்த 27 பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசு அதிகாரிகளும் இருக்கிறாங்க, காவல்துறை இருக்காங்க, மருத்துவர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லையும் சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அந்த பியர் ரிவ்யூல இருக்காங்க. இருந்து அவங்களுடைய கண்காணிப்பின் பேர்ல ஒரு 6 வாரம் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்டா நடக்குது. ஸோ 6 வீக் கண்டினியூஸ் மெடிடேஷன் அந்த அந்த மகரிஷி இன்ஸ்டிடியூட்ல அந்த ஒரு 4000 தியானம் பண்ணக்கூடிய அந்த மாணவர்கள் சேர்ந்து அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து மெடிடேஷன் பண்ணணும். ஸோ மெடிடேஷன் பண்ணணும், அதில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு இதோட அவங்க தியானம் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த 6 வீக் அந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது அப்போ என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. ப்ராப்பரா என்ன நடந்துச்சுன்றது எல்லாமே டீட்டெயில்டா அஃபிஷியலி ரெக்கார்ட் எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சோம். அந்த 6 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அங்க இருந்த அந்த கம்ப்ளீட் அந்த லாவனார்ல இருந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும் பொழுது கிரைம் ரேட் எந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ல அந்த ஒரு 6 வீக் பீரியட்ல வந்து 23.3% கிரைம் ரேட் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு ரெக்கார்ட். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து எதேச்சியா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது வந்து அகைன் எதிரையும் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் நிறைய இருக்கு. அது வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஒரு காயின்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா அதுல 50% ப்ராபபிலிட்டி ஹெட்ஸ் வரும், 50% ப்ராபபிலிட்டி டெய்ல்ஸ் வரும். ஸோ பூ விடுகிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்கு, தலை விடுகிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்கு, ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ப்ராபபிலிட்டியில நீங்க ஒரு டைஸ் நீங்க ஊற்றினீங்கன்னா நீங்க சரியா சொல்றதுக்கு ஒரு 3 டைம்ஸ் இல்ல ஒரு 4 டைம்ஸ் எப்படி இருந்தாலும் சரியா வந்துடும். இல்ல குறைஞ்சது ஒரு 2 தடவையாவது நீங்க சரியா சொல்லிடுவீங்க. அது இதெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த ப்ராபபிலிட்டிஸ்ல இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது 1 in 1 பில்லியன் சான்ஸ், ஒரு 100ல் 1 1000ல் கூடிய 1 பில்லியன்ல 1% தான் இதுக்கு சாத்தியம் இருக்கு, இதே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்கல் இதையும் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாதுன்றத சொல்றது தான். ஸோ சயின்டிஃபிக்காக பேசும்போது எல்லாமே கொஞ்சம் சுற்றி வளைச்சு பேசுற மாதிரி தான் இருக்கும். டைரக்டா சொல்லணும்னா இது வந்து ஒரு எதேச்சா நடந்த ஒரு விஷயம் இல்லை. 23.3% கிரைம் ரேட் குறைஞ்சிருக்கு அந்த பீரியட்லன்றது எதேச்சியா நடந்தது கிடையாது, தற்செயல் கிடையாது, ஒரு 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 ரீசன் இல்லாம இது நடந்திருக்காது அப்படின்றது புரியும். கிரைம் ரேட் குறைஞ்சது மட்டும் இல்லாம அந்த பீரியட்ல விபத்துக்கள் குறைஞ்சிருக்கு. இந்த எமர்ஜென்சி லைன்ல சொல்லுவாங்க, அந்த எமர்ஜென்சி கால்ஸ் எல்லாமே வந்து நிறைய சேஞ்சஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. அந்த எமர்ஜென்சி சைக்காட்ரிக் ஹெல்ப் கொடுத்தது, அதுல இருந்து
ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த வரக்கூடிய அந்த கேஷுவாலிட்டிஸ்ன்றது அது எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து அந்த கிரைம் ரேட்டோட சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா சிட்டில அப்படின்ட்டு. அண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. எல்லாமே அந்த இடத்துல வந்து அஃபிஷியல் எல்லாத்துக்குமே வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ரெக்கார்ட்ஸோட அது எல்லாமே அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 99 இல்லை. இதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது அங்க மட்டும் இல்லை, இங்க வந்து டெல்லிலையும் ஒரு சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு, பிலிப்பைன்ஸ்ல நடந்துச்சு, அண்ட் யூஎஸ்ஏல பியூட்டோரிக்கோ அப்படின்ற இன்னொரு ஒரு இடத்துலயும் நடந்துச்சு. எல்லா இடத்துலயும் சிமிலர் ரிசல்ட்ஸ் இருக்கு. அப்போ முதல்ல மகரிஷி சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு 1% மக்கள் தியானம் பண்ணும் பொழுது இந்த என்டையர் பாப்புலேஷன் அவங்களால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காரு. எந்த மாதிரியான ஒரு மாற்றம்ன்றதை யோசிச்சு பாருங்க. தியானம் பண்ணும் பொழுது கிரைம் ரேட் ரெடியூஸ் ஆகுதுன்றது நிரூபிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போறது ரெடியூஸ் ஆயிருக்கு, ஆக்சிடென்ட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு, போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே அபிஷியல் அப்படின்னு சொன்ன மாதிரி 25 வருஷங்களாக இந்த ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. வெவ்வேறு காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் சிமிலர் ரிசல்ட்ஸ், எக்ஸாக்ட் 100% சேம் ரிசல்ட் கிடையாது, ஆல்மோஸ்ட் சிமிலர் ரிசல்ட்ஸ் இதே மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ நல்லா இப்ப யோசிச்சு பாருங்க, தியானம் பண்ணா என்ன? தியானம்லாம் என்ன ஒரு 60 வயசுக்கு மேல பண்ணக்கூடியது, தியானம்லாம் என்ன ஒரு அது சாமியார்கள் பண்றது, இல்ல தியானம்னா வயசானவங்க மட்டும் தான் பண்றது, இல்ல ஆன்மீகத்துல ரொம்ப போகணும்னு நினைக்கிறவங்க பண்றது. இப்படி இருக்கிற ஒரு மனப்பான்மை, இது யோசிச்சு பாருங்க, இது சரியான ஒரு மனப்பான்மை தானா, இது ஒரு சரியான ஒரு எண்ணம் தானான்றதை யோசிச்சுப்பாங்க. தியானத்துல எவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியுது. அப்படி இருக்கும் பொழுது சும்மா ஏதோ ஒரு 19 ஒரு விஷயத்த சொல்றதுன்றது நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் படிக்கும் பொழுதுதான் எனக்கே ஒரு விஷயம் புரியுது. தியானத்தை பத்தின ஒரு சரியான புரிதல் இல்லை, மக்கள் கிட்ட ஒரு சரியான புரிதல் இல்லைன்றது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக தெரியுது. அப்போ தியானத்தை நம்ம முறையாக செய்யும் பொழுது, தியானத்தை முறையாக கத்துக்கிட்டு அதை செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும்ன்றது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இந்த ஒரு சமுதாயத்துல மாற்றம் ஏற்படுத்துறதுன்றது ஒரு பக்கம் இருக்கும். அன்றாட வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும், உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் மனம் தான் அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கும். அப்போ அந்த மனதை நம்ம சரியாக பயன்படுத்துறதுக்கு தியானம் உதவுது. அந்த தியானம் முறையா செய்யும் பொழுது நம்முடைய மனசுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணம் அப்படின்றதே இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் தான். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம பேசிடுறது, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எமோஷனலா ஏதாவது ஒண்ணு பேசிடுவாங்க. அவங்க பேசுற அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை வருஷம்னா அவங்க பேசுற அந்த வார்த்தைகள் கடைசி வரைக்கும் பிரச்சனைகள் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபேமிலிலையும் சரி, ஒர்க் ஸ்பேஸ்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து எமோஷனலா தெரியாம ஒரு வார்த்தையை விட்டோம்னா அந்த வார்த்தை அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். அந்த வார்த்தை எதிராளியை கோபப்படுத்தி எதிராளியை கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு இல்ல கம்பெடுத்து அடிக்கிற அளவுக்கு அவங்கள வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுரும். அப்போ வார்த்தைகள், எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றதை யோசிப்பாங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனைகளை ஈஸியா கிரியேட் பண்ணிட முடியும். ஏன்னா மனுஷனுடைய இயல்பே அதுதான். அவன் ஓவரா எமோஷன் ஆகுறான், ஓவரா எமோஷன் ஆகி எல்லா இடத்துலயும் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருக்கான். அப்போ எமோஷன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வரும்பொழுது பிரச்சனைகள் கம்மியாகும். அது குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்லயும் சரி, ஈவன் லா அண்ட் ஆர்டர்லையும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ்னால நடக்கக்கூடிய குற்றங்கள் தான் அதிகம். சில இது பிளான் பண்ணி பண்ற குற்றங்கள் ஒரு பக்கம் இருக்குமே, இல்லை பிளான் பண்ணி கொள்ளையடிக்கிறது, பிளான் பண்ணி கொலை செய்யறது, பிளான் பண்ணி ஒரு தவறான காரியங்கள் செய்யறது அப்படின்றது, அதுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏன் அவன் அந்த மாதிரி யோசிக்கிறான். இப்ப நமக்கு தெரியுது, ஒரு நல்ல மனநிலை கொண்ட ஒரு மக்களுக்கு வந்து கொலை செய்யறது தவறு அப்படின்றது தெரியுது. தெரிஞ்சும் ஏன் ஜெயில இத்தனை பேர் கொலை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கொள்ளையடிக்கிறது தப்புன்றது தெரியுது, தெரிஞ்சும் ஏன் இத்தனை பேர் கொள்ளையடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம். ஏன் தெரிஞ்சே அந்த தவறுகள் செய்யறாங்க. நீங்க யாருக்கிட்ட கொலை செஞ்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னாலும் அவன் அதை நியாயப்படுத்தி தான் பேசுவான். நான் கொலை செஞ்சதுக்கு இதுதான் காரணம், நியாயமான குணம். அவனை பொறுத்த வரைக்கும் தான் சரி, அவன் அதுல ஒரு நியாயம் சொல்லுவான். கொள்ளையடிச்சவனை கேட்டாலும் சரி,
அதுல அவன் ஒரு நியாயம் சொல்லுவான், அவனுக்குன்னு ஒரு நியாயம் வச்சுட்டு இருப்பான். இன்னும் எவ்வளவு கொடூரமான செயல்கள் செய்யற அத்தனை பேருக்குமே வந்து அவங்க செயலுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். அதாவது அவங்களுக்கான நியாயம் அல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில பாருங்க, இது ஒருத்தரை கொலை செய்யறது கூட தவறு இல்லை அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கும் நம்ம யோசிக்கணும். அடுத்தவங்களுடைய பணத்தை திருடுறதுல தப்பு இல்லைன்னு எப்போ ஒருத்தர் யோசிக்கிறானோ அப்ப அவங்களுடைய மனம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொருத்தரை கொடுமைப்படுத்துறது தப்பு இல்லை அப்படின்னு அவங்க ஒருத்தர் யோசிக்கிறான்னா அப்ப அவன் எந்த அளவுக்கு மனசிதைவுக்கு ஆளாகிருக்கான். அது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவனால மனசை சரியாக பயன்படுத்த தெரியல அப்படின்றது. அப்ப பிளான் பண்ணி தவறு செய்யறவனுக்கும் சரி, உணர்ச்சி வேகத்துல தவறு செய்யறவனுக்கும் சரி, எல்லாருக்குமே எல்லா தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அவனுடைய மனதை அவனால் சரியாக பயன்படுத்த முடியவில்லை. அதுக்கு ஒரு நிறைய டூல்ஸ் இருக்கலாம், ரொம்ப பிராக்டிக்கலா அதே சமயத்துல எல்லாருக்கும் சுலபமா சேரக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய அனுபவத்துல என்னுடைய ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா நான் ப்ரொபோஸ் பண்றது இந்த மெடிடேஷன். தியானத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு மனிதன் முழுமையான ஆரோக்கியமான ஒரு மனிதனாக மாறும். ஆரோக்கியம்ன்றது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் மன ஆரோக்கியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் அமைதியாக அவனால் செயல்பட முடியுதா, பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அவனால நிதானமாக ஒரு முடிவு எடுக்க முடியுதா, நிதானமாக பேச முடியுதா, டென்ஷன் ஆகாம பதட்டப்படாம ஒரு தெளிவான ஒரு விஷயத்த பேச முடியுதா, இல்ல தெளிவா யோசிக்க முடியுதா, ஒரு மன அமைதி அவனுக்கு இருக்கு. என்ன எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் கடைசியில அவனால நைட் நிம்மதியை தூங்க முடியுதா, அது ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் என்ன விஷயங்கள் நடந்தாலும் நைட் நீங்க படுத்தா தூக்கம் வரணும். அப்படி அந்த தூக்கமே உங்களுக்கு அடிப்படையில வரல அப்படின்னா நீங்க வாழ்ற வாழ்க்கையை வேஸ்ட். ஏன்னா எவ்வளவு மனுஷனுடைய வாழ்க்கைன்றது எவ்வளவு நம்மளால அளவிட முடியாது. இன்னைக்கு எப்போ நாளைக்கு எப்போமான்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எப்போ போவோம்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஸ்ட்ரெஸ். ஒண்ணு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், இல்ல உங்க பசங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், இல்ல உங்களுடைய பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்ல உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உறவினர்களுக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மனசுல போட்டு உடைக்கிட்டே இருப்பீங்க. அப்படி உடைச்சிட்டே இருக்கும் பொழுது எப்போ நிம்மதியா தூங்குறது? அப்போ சரியான ஒரு தூக்கம் இல்லை, சரியான ஒரு நிம்மதி இல்லை, சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற பொழுது மனிதன் தவறு செய்வான். அந்த தவறு செய்யாம இருக்கிறதுக்கு அவனுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மன ஆரோக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்ற சொல்லிட முடியாது. ஆனா மன ஆரோக்கியம் இருக்கிற அத்தனை பேரும் நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்களால தவறு செய்ய முடியாது. மன ஆரோக்கியம், முழுமையான ஆரோக்கியம். மனம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பத்தி நான் சொல்லல, மனம் ரொம்ப வலிமையா இருக்கணும்ன்றத பத்தி நான் சொல்றேன். மனம் வலிமையா இருக்க வேண்டிய அவசியமான மன வலிமை. ஏன்னா கொலை செய்யறவங்களுக்கும் மன வலிமை இருக்கு, கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் மன வலிமை இருக்கு. அப்போ நான் மன வலிமையை பத்தி நான் பேசல, மனப்பக்குவம், மன ஆரோக்கியம். ஆரோக்கியம்ன்ற அந்த ஒரே வார்த்தையில எல்லாமே வந்துடும். ஒரு தெளிவான மன ஆரோக்கியம் உள்ள ஒரு நபர் நிச்சயம் தவறு செய்ய மாட்டான், அவன் கொலை செய்ய மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டான். எப்போ அவன் அந்த ஆரோக்கியம் தவறுதோ அப்பதான் அவன் தவறுகள் செய்யறான், அப்பதான் குற்றங்கள் அதிகமாகுது, அப்பதான் தண்டனைகளும் அதிகமாகுது. அப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அந்த ஆரோக்கியமான மனிதன் ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை அவனால உருவாக்க முடியும். அவன் ஆரோக்கியமா இருக்கானா அவனுடைய குடும்பமும் ஆரோக்கியமாகவும் மாற ஆரம்பிக்கும், அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கு, மன ஆரோக்கியத்தோட இருக்கு, ஒரு நல்ல எண்ணங்களோட இருக்கு அப்படின்ற பொழுது அந்த குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமும் ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக மாறும். அந்த சமுதாயம் அந்த 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 இடம் இருக்கக்கூடிய இடம் ஒரு மாநிலம், சமுதாயம் ஒரு மாநிலம், அந்த மாநிலம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மாநிலமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா மாநிலமும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் பொழுது ஒரு நாடே பாசிட்டிவா இருக்கும். எல்லா நாடுகளும் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மையோடு இருக்கும் பொழுது நிச்சயம் உலகமும் ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மையோடு தான் இருக்கு. ஒரு ஆரோக்கியமான மனிதன்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. காந்தி சொல்லியிருப்பார் இல்லையா, be the change you want to see in this world. எந்த மாற்றம் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றமாக நீங்க இருங்க அப்படின்ட்டு. சமுதாயத்துல நீங்க அமைதி வேணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த அமைதி உங்களுக்குள்ளார இருக்கணும். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அந்த மகிழ்ச்சி முதல்ல உங்களுக்குள்ளார இருக்கணும். உங்களுக்குள்ளாரதான் அதை முதல்ல கொண்டு வரும். அந்த விதை உங்களுக்குள்ள இருந்துதான் வெளிச்சமாக வெளியே வரும். அப்போ முதல் விஷயம் நீங்க அதை ஃபாலோ பண்றது அப்படின்றது.
இப்போ இந்த மகரிஷி எஃபெக்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இது மாதிரி இன்னும் பல சயின்டிபிக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிரெயின் சயின்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ மூளை சம்பந்தமான ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் வந்து ப்ராப்பரா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன், எஃப்எம்ஆர்ஐ இது மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தியானம் பண்ணக்கூடிய நபர்களை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது நார்மல் பீப்புளுக்கும் அவங்களுக்கும் பிரெயின் லெவல்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மெடிடேஷன் பண்ணும்போது ஈவன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு 10 வீக்ஸ் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய பிரெயின்ல பிசிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ரிசர்ச் இதே மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கு. அந்த ஒரு மெடிடேஷன் அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்களை ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் அவங்களை அசஸ் பண்றாங்க. ஸோ அப்போ அசஸ் பண்ணும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை டெய்லி மெடிடேட் பண்ற அந்த 2 வருஷம் தொடர்ந்து தியானம் செஞ்ச அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவில் அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்றது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உடல் அளவில் மட்டும் இல்லை, அவங்களுடைய டென்ஷன் ரெடியூஸ் ஆயிருக்கு, ப்ரெஷர் ரெடியூஸ் ஆயிருக்கு, எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கு. உடல் அளவில் ஆரோக்கியமா இருக்காங்க, மனதளவில் ஆரோக்கியமா இருக்காங்க. அண்ட் ஓவரால் சக்சஸ் ரேட் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குன்றதையும் நிரூபிச்சிருக்காங்க. சக்சஸ் ரேட் அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய வெற்றி வந்து ஜாஸ்தியாக இருக்கு. மற்றவங்களோட தியானம் பண்ணாதவங்களை விட தியானம் பண்ண அந்த மாணவர்கள் 2 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, பொருளாதாரத்திலையும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. எல்லா விஷயத்திலையும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது 100% பாசிட்டிவான 100% ஆரோக்கியமான ஒரு லைஃப்ன்றது யாருக்குமே கிடையாது. பட் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க கூட இருக்கிற தியானம் பண்ணாத மாணவர்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு ஹையர் லெவல்ல இருந்திருக்காங்க அப்படின்றது ரிப்பீட்டடா நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மெடிடேஷன் பண்ணும் பொழுது உடல் மாற்றங்கள், மன மாற்றங்கள் ஏற்படுதுன்றத நியூரோ சயின்டிஸ்ட் வந்து ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி அது எக்கச்சக்கமான ஜேர்னல்ஸ் இருக்கு. ஸோ யாருமே வந்து மெடிடேஷன்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லவே முடியாது. இது சரியா படிக்கலன்னு தான் சொல்ல முடியும். எக்கச்சக்கமான ஜேர்னல்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டடா வந்து ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம், தியானம் செய்யும் பொழுது மன மாற்றம், மன ஆரோக்கியம் ஏற்படுது, உடல் ஆரோக்கியமும் ஏற்படுது அப்படின்றது. அதை தாண்டின சில ஆராய்ச்சிகள் மூலமா தான் இந்த மாதிரி பினான்சியலாவும் அவங்க டெவலப் ஆறாங்க, ரிலேஷன்ஷிப் வைஸும் அவங்க டெவலப் ஆறாங்க. ஏன்னா இப்போ வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல தியானம் பண்ணும்பொழுது ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ அந்த மனப்பக்குவம் ஒரு மெச்சூரிட்டி ஏற்படும் பொழுது யாராவது உங்ககிட்ட ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா நீங்க பதிலுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அந்த மெச்சூரிட்டியோட நீங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. எல்லா சமயத்திலும் நம்ம எல்லா டைப்லயும் வந்து ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க அதை அவாய்ட் பண்ணுவீங்க. An intelligent can win an argument, but only a wise can avoid an argument. ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த ஒரு புத்திசாலியா லக்கம் முட்டாள் கூட ஜெயிச்சிருவோம். ஆனா ஒரு ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவுல மனப்பக்குவம் தேவை, ஒரு மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி தேவை. அந்த மெச்சூரிட்டியும் உங்களுக்கு தியானம் பண்ணும்போது கிடைக்கும். ஏன்னா தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈகோன்ற ஒரு ஸ்டேட் இருக்காது. ஈகோவை தாண்டி நீங்க போக ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ சக மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். யாரையுமே வந்து நீங்க ஒரு கேவலமாக பார்க்கறதோ இல்லாட்டி ரொம்ப ஒரு விரோதத்தோட பார்க்கறதோன்றது இருக்கு. ஓகே, எல்லாரும் தவறு செய்யக்கூடிய மனிதர்கள், நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு தான், எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அண்ட் யாருமே வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்றதுன்னு கிடையாது, ஒதுக்குறதும் கிடையாது. சரி இவங்க எல்லாம் இருக்குதான் அப்படின்ற மாதிரி. அப்ப இந்த மனப்பக்குவம் எந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் யோசிங்க. நிம்மதியா இருக்கலாம் அந்த மனப்பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும், பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றத உங்களுடைய மனப்பக்குவம்ன்றத காட்டுது. அப்போ அந்த சமயத்துல வந்து சில விஷயங்களை நம்மளால மாற்ற முடியும், ஒரு சில விஷயங்கள் வந்து மாத்தலாம். தொடர்ந்து அந்த தியானம் பண்ணும்போது அந்த மாற்றக்கூடிய மனப்பக்குவம், மாற்றக்கூடிய மன பலம் நமக்கு கிடைக்கும். சில விஷயங்களை நம்மளால மாற்ற முடியாது. அப்போ எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய மன பலத்தை தியானம் கொடுக்கும். எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தியானம் கொடுக்கும். இப்போ மழை பெய்யுது அப்படின்னா
அது இயற்கை. நீங்க அதை போய் நீங்க மாத்திட்டு இருக்க முடியாது. ஆனா நீங்க வெளியில போகணும்னா கொடை பிடிச்சிட்டு போகலாம். அதுதான் நீங்க செய்யக்கூடிய ரெயின் கோட் போட்டு போகலாம். அதுதான் நீங்க செய்யக்கூடியது. அப்ப மழை பெய்யுதுன்றத நீங்க ஐயோ மழை பெய்யுதுன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கவலைப்பட்டுட்டு அழுதுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. போகணுமா கொடையை எடுத்துட்டு இல்லாட்டி மழை பெய்யுது, ஆமா மழை பெய்யுதுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொடையை பிடிச்சிட்டோ ரெயின் கோட் போட்டோ போகலாம். இல்ல ஓகே போக முடியாதுன்றதை அக்செப்ட் பண்ணிட்டு வீட்லயே உட்காந்துடலாம். சரி ஆமா மழை பெய்யுது போகணும் தான், என்ன பண்றது இப்ப போக முடியல அப்படின்றத ஏத்துட்டு சைலண்டா உட்கார்றது. உட்காந்துட்டு ஐயோ மழை பெஞ்சிட்டு மழையை திட்டிக்கிட்டே இருக்கிறதுலயோ போக முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறது, எரிச்சல் ஆகுறது, கோவப்படுறதுல என்ன பிரயோஜனம் இல்லை. என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை முழு ஏற்போட அந்த அக்செப்டன்ஸோட பண்றது. இதே மாதிரி இன்னொரு ஒரு நபர் நம்முடைய பார்ட்னர் இருக்காங்க அப்படின்ற போது அவங்கள மாத்துறதுக்கு நம்ம முயற்சிகள் பண்றோம். ஒரு கட்டத்துக்கு ஓகே ஓரளவுக்கு மாறி இருக்காங்க, பட் ஆனா இதுக்கு மேல மாத்த முடியாதுன்னு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். இவங்க இப்படிதான், ஓகே ஃபைன் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதனால ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம முழுமையா ஃபேஸ் பண்றதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் மனப்பக்குவம் நமக்கு வருது. எப்பயுமே நம்ம அடுத்தவங்களை மாத்தணும்ன்ற முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மாத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் நமக்கு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும். மோஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ உங்க வீட்டுல ஒரு டிவி வால்யூம் ஜாஸ்தியா இருக்குன்னா நீங்க ரிமோட் எடுத்து குறைச்சிடலாம். ஸோ உங்க வீட்டுல டிவி வால்யூம் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது அது உங்களுக்கு டென்ஷன் கொடுக்காது. ஆனா பக்கத்து வீட்டுல டிவி வால்யூம் ஜாஸ்தியா இருக்கும்போது அதுதான் உங்களுக்கு டென்ஷன் கொடுக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டு டிவி ரிமோட் உங்க கையில கிடையாது. எப்போ உங்க கையில ஒரு ரிமோட் இருக்கு உங்களால மாத்த முடியும் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அது அந்த விஷயம் உங்களுக்கு டென்ஷன் கொடுக்காது. பக்கத்து வீட்டுல இருக்கிற டிவி ரிமோட்டை உங்களால அக்சஸ் பண்ண முடியாது, அதை குறைக்க முடியாதுன்ற போது உங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கும், எரிச்சலை கொடுக்கும். இதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல டென்ஷன் இருக்காது. மாத்த முடிஞ்சதை மாத்திரம், மாத்த முடியாததை ஏத்துக்கணும். அந்த மனப்பக்குவத்தை தியானம் போடுறது. இந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா குடும்பம், சமுதாயம், இந்த நாடு எல்லாத்துலயுமே இந்த மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா இந்த சமுதாயம், இந்த சொசைட்டின்றது என்ன? சொசைட்டின்றது தனியா ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் சொசைட்டி, பார்ட் ஆஃப் அ சொசைட்டி. ஸோ உங்களுடைய அந்த மனம் இந்த என்டையர் சமுதாயத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கூடியது. சமுதாயம்ன்றது என்ன? மனிதர்கள்லாம் சேர்ந்ததுதான சமுதாயம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனப்பக்குவம் வந்துச்சு அப்படின்னா அவனால எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒரு நல்ல சமுதாயம் அமையறதுக்கு மனிதர்கள் முதல்ல நல்ல மனிதர்களாக மாற வேண்டியது அவசியம். அப்போ நம்மளால மத்தவங்களை போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமானா அதை பத்தி யோசிக்க வேண்டாம். நம்ம சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். நமக்குள்ளர மாற்றத்தை கொண்டு வரணும், அது போதும். அப்போ இந்த சமுதாயத்துல குற்றங்கள் குறையணும் அப்படின்ற பொழுது இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் போதும். சமுதாயம்ன்றது என்ன? மனிதர்களை எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் ஒரு சமுதாயம். அப்போ மனிதர்களை எல்லாம் மாறினாங்க அப்படின்னா சமுதாயத்துல குற்றங்கள் குறையும். விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு மனுஷன் தப்பு பண்ண மாட்டான், குற்றங்கள் செய்ய மாட்டான்ற பொழுது குற்றங்கள் குறையுமா இல்லையா? விழிப்புணர்வு நிறைய பேருக்கு மிஸ் ஆகும், அதை சொல்லவே முடியாது. என்னதான் ஒரு நல்ல ஒரு வெல் ட்ரைன்டு ஒரு ஒலிம்பிக் பிளேயரா இருந்தாலும் அவருக்கும் தோல்வி வரதான் செய்யும், மிஸ் பண்ணதான் செய்யும். 100% எப்பயுமே சக்சஸ்ன்றது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 70% வந்தா கூட போதுமே. 100% சக்சஸ் இல்லை, ஒரு 70%, 60% வந்தா கூட போதும். இப்ப எல்லாமே ஒரு 5-10% தான் இருக்கும். ஸோ அது ரைஸ் ஆனாலே போதும். அப்போ குற்றங்கள் அந்த அளவு ஒரு டிராஸ்டிக்கா 100% குறையுமானா கண்டிப்பா அதெல்லாம் குறையாது. எப்பயுமே ஒரு பேலன்ஸ்ன்றது இருந்துட்டே தான் இருக்கும். இந்த இந்தியன் தத்துவப்படிதான் எல்லாமே ஒரு பேலன்ஸ் இருக்கு. என்ன நெகட்டிவ் ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்கு, அதை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்போ பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னாலே நமக்கு பாசிட்டிவிட்டி நம்ம அதிகப்படுத்தி ஆகணும். சமுதாயத்தில் அந்த குற்றங்கள் குறையணுன்ற பொழுது அந்த பாசிட்டிவிட்டி அதிகப்படுத்தணும்னா என்னுடைய ஒப்பீனியன் தியானத்தை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். இது ஸ்ப்ரெட் ஆகணும், எல்லாருக்கும் அது ப்ராப்பரா போய் சேரணும். அப்போதான் சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். தியானத்தை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யணும். ஏன்னா நான் பர்சனலா ஃபீல் பண்ற ஒரு விஷயம், இது எல்லா பிரச்சனைக்கும் ஆன்மீகத்துல ஒரு தீர்வு இருக்கு. அதுக்கான முக்கியமான ஒரு டூல் தான் இந்த தியானம். தியானம் சரியாக எல்லாருக்கும் ரீச் ஆச்சுன்னா சமுதாய குற்றங்கள் குறையும். இது நான் ரொம்ப இந்த மகரிஷி எஃபெக்ட் மட்டும் இல்லாம இன்னும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம்னாலே சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இந்த நவீன உலகத்துல
இப்போதான் தியானத்துடைய அவசியம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போதான் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து மனிதர்களுக்கு நடுவில் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றதே குறைஞ்சு போச்சு. எல்லாமே வந்து மொபைல்ல தான். மொபைல்ல பார்த்துதான் வந்து இன்னொருத்தருடைய பர்த்டே என்னன்றது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மொபைல்ல பார்த்துதான் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்றது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எல்லா விஷயத்தையும் மொபைல்ல கம்யூனிகேட் பண்ண விஷயம் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்றது இல்லாம போயிடுச்சு. அப்போ இந்த காலகட்டத்துல தான் இன்னும் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது நிறைய வர ஆரம்பிக்கும் பொழுது மனிதர்களுடைய சிந்திக்கும் திறனை குறைய ஆரம்பிச்சிடுது. அப்போ விஞ்ஞானம் இன்னும் அதிகமாக முன்னேற்றம் அடைய அடைய மனிதர்களுடைய இன்புட் அப்படின்றது அதிகமாக தேவை. மனிதர்களுடைய ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்புட்ன்றது தேவை. ஏன்னா சயின்ஸை வந்து நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு டூல் தான் வைங்களேன். டூலை வந்து நீங்க நல்லதாகவும் பயன்படுத்தலாம், கெட்டதாகவும் பயன்படுத்தலாம். ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது அப்படின்ற பொழுது அதை வச்சு நல்ல ப்ரொடக்டிவா நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம். பட் அதே சமயத்துல கெட்ட விஷயங்களும் நிறைய நடந்துட்டு இருக்கா இல்லையா? எவ்வளவு கெட்ட விஷயங்கள் வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நடந்துட்டு இருக்கு. மோசமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல. அப்ப ஏன் மனிதனுடைய மனம் தவறாக யோசிக்குது? அது எவ்வளவு தவறாக யோசிக்குதோ அந்த அளவுக்கு விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சாலும் அதை தவறாகவே பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம விஞ்ஞானத்தை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. விஞ்ஞான முன்னேற்றம், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்ன்றது கண்டிப்பா தேவை. ஆனா அதை பயன்படுத்தக்கூடிய மனம், மனிதர்கள் அவர்கள் சரியாகணும் அப்படின்னா அதுக்கு தியானம் வந்து ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும். இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணணும். தியானத்தை வந்து ஒரு கட்டாய பாடமா கொண்டு வரலாம். பள்ளிகள்ல ஒரு கட்டாய பாடமா கொண்டு வர்றது மூலமா அந்த ஜென்ரேஷன்ல இருந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் டோட்டலா சேஞ்ச் ஆகுமான்னா தெரியல. அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனாவது நல்லா சேஞ்ச் ஆகுது. அதுக்கு இப்பவே ஸ்கூல்ல எல்லாம் மெடிடேஷன் ஒரு பாடமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பசங்கள் இப்பெல்லாம் சின்ன வயசுல இருந்தே 4th 5th பசங்களே வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்குன்றாங்க. ஒரு 7th 8th படிக்கிறதுக்குள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போறாங்க. எந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம்? ஒரு ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு எக்ஸாமுடைய ஃபெயிலியரை அவங்களால தாங்கிக்க முடியல. அப்ப என்ன மாதிரியான ஒரு சமுதாயத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம்? சுத்தி பார்க்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மோசமான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துக்குமே மனதை சரியாக பயன்படுத்தாததுதான் ஒரு காரணம். அப்போ அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு தியானம் ஒரு அவசியமாக இருக்கும். தியானம் பள்ளிகள்ல கட்டாயமாக்கப்படும் பொழுது நிச்சயம் இந்த மாற்றங்கள் வரும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாங்க. நல்ல ஒரு நல்ல ஒரு தலைமுறை, இந்த தலைமுறை விடுங்க, அடுத்த தலைமுறைகள், நம்மளுடைய பசங்க அவங்க படிக்கிற அந்த காலம் வரும்பொழுது, அவங்க வளர்ந்து சமுதாயத்துக்கு போகும்பொழுது அவங்க ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்துல இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? நம்முடைய இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்றது நம்ம கொஞ்சமா சேஞ்ச் பண்ணலாம். பட் ஒரு ஓரளவுக்கு பெரிய சேஞ்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு தான் வரும். நம்ம கஷ்டப்பட்டாலும் அடுத்த தலைமுறை சந்தோஷமா இருக்கணும்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. இப்போ நம்முடைய அடுத்த தலைமுறை நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ அவங்க வாழ்றதுக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சியான சமுதாயத்தை அமைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம தான் நமக்கு அடுத்த ஜெனரேஷனை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜெனரேஷனை மாற்ற முடியும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டூல் தான் இந்த மெடிடேஷன். நம்ம எத்தனையோ விஷயங்களை அது தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த ப்ராப்பரா இந்த மெடிடேஷன் போய் ரீச் ஆகுறதுல நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் நிம்மதியாக சந்தோஷமா இருப்பாங்க. 100% எல்லாமே சேஞ்ச் ஆயிடும்னு சொல்ல முடியாது. ஆனா அதிகபட்சம் பாசிட்டிவிட்டி இருக்கும். பாசிட்டிவிட்டியோட இது பலம் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய பசங்க ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்னுடைய சொல்யூஷன் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்ல முதல்ல நம்ம சேஞ்ச் ஆகணும். நீங்க முதல்ல தியானம் கத்துக்கோங்க. நீங்க முதல்ல தியானம் பயிற்சி செய்து அதனுடைய பலன்களை முழுமையாக அனுபவிங்க. மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்துக்கும் அதோடைய இம்பார்ட்டன்ஸை புரிய வைங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் அந்த தியானத்தை கொண்டு போங்க. உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தியானத்தை பத்தின ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது நிச்சயமா ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், சந்தேகமே இல்லை. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு புரட்சி நம்ம எல்லாருமே பார்த்தோம். கற்பனை கூட பண்ணல. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு எங்கெல்லாமோ சேர்ந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கி ஒரு இன்ன வரைக்கும் அதை மேற்கோள் காட்டி பேசுற அளவுக்கு ஒரு பெரிய புரட்சியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ரோட்ல இறங்கி அவசியம் கிடையாது.
அட்லீஸ்ட் நமக்குள்ளர அந்த மாற்றத்தை உணர்ந்து அந்த மாற்றத்தை மற்றவங்களுக்கும் நம்ம பதிய வைக்கும் போது ஒரு ஜோதியில இருந்து இன்னொரு ஒரு ஜோதி நம்ம கொடுக்கும் போது அது அந்த அந்த ஒரு ஜோதி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது வெளிச்சம் அதிகமாகும். ஒரே ஒரு தீக்குச்சியாக இருக்க வந்து பெருசா எதுவும் மாறிருக்காது. அது பல தீக்குச்சிகளாக மாறும் பொழுது மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும். அப்ப அந்த தியானத்தை முழுமையாக உணர்ந்து அதை அனுபவித்து அதை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல நம்ம விதைக்கிற இந்த விதை நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்ல ஒரு மரமாக வளர்ந்து அந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு ஒரு நல்ல விஷயம் போய் சேரும். அவங்க நிம்மதியாக வாழ முடியும். இது வரைக்கும் நம்ம நம்ம சமுதாயத்தையும் சரி இந்த உலகத்தையும் சரி இந்த என்டையர் குளோபையும் வந்து நம்ம அபியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு மோசமாக்கி வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு மோசமாக்கி வச்சிருக்கோம். இனிமே அடுத்த ஜெனரேஷனுக்காக அது கொஞ்சம் நல்ல விஷயமா மாத்தி கொடுக்கலாம். அதுக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான் வந்து இந்த தியானம். இத முழுசா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. இந்த நவீன உலகத்துல தியானத்தினுடைய அவசியம் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லாத்த விட ரொம்ப அதிகமான ஒரு விஷயம், அவசியமான ஒரு விஷயம் தான் தியானம். இதுல எந்த அளவுக்கும் சந்தேகமே கிடையாது. இத உங்களால எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்றது இதை பாக்குற எல்லாருக்கும் என்னுடைய ஒரு கோரிக்கை. ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிற ஒரு விஷயம், நீங்களும் கத்துக்கோங்க, தியானத்தை கத்துக்க. உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க கத்துக்கோங்க, முறையா கத்துக்கோங்க. புக்கு படிச்சுட்டு கத்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. முறையா ஒரு ஆசிரியர் கிட்ட உங்களுக்கு யார் விருப்பம் இருக்கு அவங்க கிட்ட கத்துக்கிட்டு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்க கிட்ட போய் கத்துக்க சொல்லி அதை எம்பசைஸ் பண்ணுங்க. பெரிய அளவுல உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு, ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் பெரிய அளவுல போய் ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். எஜுகேஷன்ல இந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு நம்மளால ஆக முடிஞ்ச விஷயங்கள் என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். இன்னும் பல இடங்கள்ல இந்த தியானத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யலாம். அதுக்கு ஒரு பெரிய டீமா ஒர்க் பண்ணா மட்டும்தான் இது சாத்தியம். இது என்னுடைய கனவு. பட் இது எல்லாருமே இந்த கனவு ஷேர் பண்றீங்க. இந்த ஒரு நல்ல ஒரு சமுதாயம், அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த தியானத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி செய்யணும். உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற உதவி தான் இது. உங்களுடைய வருங்காலத்துக்கு உங்களுடைய தலைமுறைக்கு நீங்க செய்யக்கூடிய பேருதவி இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சின்ன உரையை நான் முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்த திரு பாலகிருஷ்ணன் மற்றும் இதை பொறுமையா கேட்ட அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ, வெல்கம். ரொம்ப சூப்பர். ஆக்சுவலி தியானத்தை வந்து முன்னாடி எடுத்துட்டு போனன்ற முக்கியமான கொள்கை அதுல நானும் ஒரு பார்ட். ஆக்சுவலி நானும் மெடிடேட்டர், தியானம் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆனதுக்கு போய் இந்த ஃபீல்டை கொடுக்கணும் சார். ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டை வந்து நம்ம வந்து இது அழிஞ்சு போற சமயம், அந்த செடி வந்து வாடுற சமயம், அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்து மரமா எடுத்துட்டு போய் அடுத்த தலைமுறை அந்த கொடுத்துட்டோம்னா இதோட சக்சஸ் வர எதுவுமே கிடையாது நம்ம லைஃப்ல. தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது. தனலட்சுமி மேடம் இருக்கீங்களா? தனலட்சுமி மேடம் இருக்கீங்களா? தனலட்சுமி இருக்கீங்களா? அட்மின்ல இருந்து. சரி, ஓகே, எல்லாரும் நானே மியூட் ஓபன் பண்றேன். முலிகா மகேந்திரன் ஐயா பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா, பேசுறேங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? சார் கேக்குது ஐயா, கேக்குது, சொல்லுங்க. கேக்குதுங்களா? இன்னைக்கு ஐயா வந்து நல்ல ஒரு அற்புதமான கிளாஸ் எடுத்தாரு. நல்ல ஒரு தகவலை வந்து நல்லா ஆழ்ந்துலாம் நல்லா பதிவு பண்ணாரு. கம்ப்ளீட்டா கூர்ந்து கவனித்தேன் நானு. அவர் சொல்றதை வந்து எந்த அளவுக்கு நம்ம மக்கள் கடைபிடிப்பாங்கன்னு தெரியல. அவர் பாருங்க, அவர் என்ன பாயிண்ட கொடுக்குறாருன்னா உடல் மனம், அதே பாதையில நான் அதை வந்து போறதாலதான் இன்னைக்கு ஒரு வார்த்தையும் அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கிறேன். முழுக்க 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 என்ன பண்றாருன்னா மனதிற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்ப தவம்னா என்னன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். தவம் செய்யும் பொழுது என்ன நடக்குது என்றால் உடலுக்குள்ள இருக்கிற உண்மையில் மனம் கலக்கிறது. இப்ப என்னுடைய கிளாஸ்லயே நான் அதான் சொல்லுவேன், பகலில் நோய்கள் வரும், மனதின் மூலியமான ஆசைகளால் நோய் வரும். இரவில் என்ன செய்யும் என்றால் அந்த மனம் என்பது உடலுக்குள்ள சென்று உடலுக்குள்ள இருக்கிற உண்மையோட கலந்து அந்த நோயை குணப்படுத்தும். அப்போ மனம் கண்டி ஒரு வளமாக இருந்தது என்றால்
இப்போ உறக்க நிலையில் மனம் நோய்களை குணப்படுத்தது. அதே பகலில் தவம் செய்து அதே செயலை ஒரு மனிதன் செய்யலாம் இல்ல? ஏன் இவனுக்கு மருத்துவம்? மனம் சரியில்லாதவங்களுக்கு தான் மருத்துவம் தேவை. மனம் தெளிவா வச்சுங்கிறவங்களுக்கு தான் மருத்துவம் தேவை கிடையாது. நோயே வராது. முதல்ல மனம் தான் சரி பண்ணுது. மனதை தெளிவா வச்சுக்கினா எப்படி? இந்த விஞ்ஞானம் கலந்ததுல ஒன்னா கொஞ்சம் நோய் வரலாம், அதை கூட மனம் சரி பண்ணிட முடிந்த அளவுக்கு. அதனால இன்னைக்கு ஐயா நடத்ததுல தெளிவா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, மனம் பலமாக இருந்தால் உடலில் அனைத்து நோயும் குணமடைந்து உடலும் நலமோடும் இருக்கின்ற ஒரு கருத்தை தெளிவா பதிவு பண்ணாரு. அதனால ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. அதனால் எனது ஆசிரமம் இருக்கிறது பசி இறை ஏக்கம் என்ற ஆசிரமம். முழுக்க முழுக்க இன்று நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் எனக்கு நல்ல தெளிவாக சொன்னீர்கள். என்னுடைய ஆசிரமத்தில் முடிந்த அளவுக்கு, ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் சொன்னீங்க. அதனால் முழுக்க முழுக்க வாய்ப்பு கிடைக்கும் போது என்னுடைய ஆசிரமத்தில் தவம் நடந்து கொண்டே இருக்கும். அதை நான் கண்டிப்பாக செய்வேன். மனதில் தவத்தில் மனிதன் உண்மையோட கலக்கின்றான். மனம் பலமாக இருக்கிறவர்களும் உடலில் அனைத்து நோயும் குணமாகும். அதுக்கு இன்றே நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். என்னுடைய ஆசிரமத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தவம் நடக்கும். நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. நிறைய பேர் இருக்காங்க, அதனால மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள், தெளிவா விளக்கனீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. சார் மியூட் போட்டுட்டீங்க சார். கபிலன் சார். நன்றிங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பா நிறைய மனோ இருக்கீங்களா? கிருஷ்ணலட்சுமிமா இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கீங்க. அப்படியே நீங்களே உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டாக்டர் வேல்முருகன் இருக்கீங்களா? வணக்கம், சொல்லுங்க. மெடிடேஷன் நானும் காலையில பண்ணுதேன். அன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க சொன்ன கருத்து மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். எங்களால முடிஞ்ச எல்லாமே பண்ணுது. அப்பதான் மக்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பொறாமை இதெல்லாம் இல்லாம இருக்கும். குற்றங்கள் குறைகிறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப யூஸா இருக்கும். காலையில நான் பாராயணம் முடிச்சிட்டு 5 to 6 மணி வரைக்கும் சம்டைம் பண்ணுவேன் மெடிடேஷன். அன்னைக்கு ஃபுல்லா பண்ணும்போது என்னால சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த டயர்டுமே தெரியாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதை நான் உணர்வுபூர்வமா உணர்ந்திருக்கேன். அதனால நீங்க சொல்ற கருத்தை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லி பண்ணலாம், சிறந்த முறையில கொண்டு வரலாம். சொன்ன கருத்து நல்ல கருத்துங்க ஐயா, தெளிவா இருந்துச்சு. நன்றிங்க ஐயா. கூப்பிடுவாங்க ஐயா. ஓவராலா அப்படியே கூப்பிடுங்க, நேம் சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம். இந்தா கூப்பிடுங்க ஐயா. ஈஸ்வரி மேம் இருக்கீங்களா? ஈஸ்வரி மேம் இருக்கீங்களாமா? மேம் கிருஷ்ணா சார் இருக்கிறீங்களா? கிருஷ்ணா சார் இருக்கிறீங்களாங்க ஐயா? இருக்கீங்களா கிருஷ்ணா ஐயா? ஷீலா மேம் இருக்கீங்களா? மேம் மேம் ஷீலா மேம். மியூட் ஓபன் பண்ணிட்டேன், நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. சார், நான் இந்த தியானத்தினோட பயணத்தை பத்தி நல்லா கேட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு யாருமே கொடுத்தது இல்ல. ஆனா இதோட ரெக்கார்டிங் செக்ஷன் இருக்குமா? கண்டிப்பா இருக்குமா. எதுல வரும்? ஆக்சுவலா யூடியூப்லயும் வரும், டெலிகிராம் இந்த குரூப்லயும் போடுவோம், இந்த சேனல்லயும் போடுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி அற்புதமா யாரும் வளர்க்கலது இல்ல, ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. தேங்க்யூ சார். கண்டிப்பா தேங்க்யூ. டெய்லி வாங்க, டெய்லி கிளாஸஸ் கொடுக்குறோம். ரிச்சுவல் ரிலேட்டடா, ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம், யோகா, தியானம், மெடிடேஷன், மோட்டிவேஷன் ஸ்பீச்ல இருந்து நிறைய விஷயம் விட்டுட்டு இருக்கோம். டெய்லி கலந்துக்கோங்க. இது உங்களுக்கான சேனல், நீங்க யூஸ் பண்ணிக்கிற வரைக்கும் இந்த சர்வீஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே சார். நிகிலா மேம் இருக்கீங்களா? நிகிலா தவமணி மேம் இருக்கீங்களா? அம்மா கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். ரட்சகன் ஐயா இருக்கிறீங்களா? கேளுங்க ஐயா. கேக்குறீங்களா? அம்மா கேக்குறீங்களா? கேளுங்க ஐயா. அளவுக்கு யாரும் சொல்ல முடியாது. அதுக்குன்னே அவள்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப தெளிவாக எல்லாமே சொல்லிட்டார். எல்லாமே அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி.
தேங்க்யூ. ஒரே ஒரு second மூலியமா அம்மா ஐயா குழுவில் உள்ள எல்லாருக்குமே சொல்றேன், அம்மா கூப்பிட்டு ஒருத்தரோ வராதீங்க. ஒரு சிறப்பு விருந்தினர் பல வேலையில இருக்காரு ஐயா, நமக்காக வந்து ஒரு அற்புத ஞானத்தை இன்னைக்கு போதிக்கிறாரு. எல்லாருமே டக்குன்னு வந்து அவர் சொன்னதுல என்ன புரிந்தது இல்ல அதுல எது சந்தேகம்னாலும் அவர் விளக்க போறாரு. இல்ல ஒன்னா ஐயாவுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும். நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற கெஸ்ட் நம்ம தான் வாழ்த்து சொல்லணும். அவருக்கு வந்து மன நிறைவா வாழ்த்து சொல்லணும். டக்குன்னு வாங்க, ஒரு ஆளையும் அம்மா கூப்பிட்டுங்கிறாங்க. அதனால வாங்க, எல்லாருமே வாங்க. நம்மளுடைய பண்பாடு கல்வி, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், வாழ்த்து சொல்லி அனுப்பணும். எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க, வாங்க அம்மா. நன்றிமா. அப்ப நீங்க கூப்பிடுங்கம்மா. நன்றிங்க. வணக்கம் ஐயா. தேவகி ஃப்ரம் ஹலோ சொல்லுங்க, பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. தேவகி ஃப்ரம் ஆந்திரால இருந்து பேசுறோம் சார், திருப்பதியில இருந்து. உங்களோட ஸ்பீச் கேட்டேன், பட் நான் லேட்டாக தான் வந்தேன், ஜாயின் பண்ணேன். பட் ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இது தியானம்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம பேரண்ட்ஸ் நல்லா பண்ணாலுமே கூட பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதை தானாக வந்தால் தான் உண்டு. நம்ம ஃபோர்ஸ் பண்ண எனக்கு என்னோட வீட்டில் பசங்க அதில் உட்கார்ற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் ஐயா. அதான் கண்டிப்பா வந்து இந்த விஷயங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண வைக்க முடியாது. நம்மளுடைய பசங்க கிட்ட இதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேல வெறுப்பு தான் ஜாஸ்தி வரும். நல்ல உதாரணம் படிப்பு. நம்ம எந்த அளவுக்கு படிப்பை ஃபோர்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது வெறுப்பு வந்துட்டு தான் இருக்காது. இருந்தாலும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு வழி இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம். இப்ப தியானத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தியானத்தை பத்தி நீங்க ஃபோர்ஸ் பண்ணாத விட நீங்க தொடர்ந்து தியானம் செய்யுங்க. உங்களுடைய பசங்க வந்து சொல்லி கொடுக்கறத விட பார்த்து தான் அதிகமா கத்துக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்றத விட என்ன பண்றீங்கன்றத அவங்க கவனிக்கிறாங்க. சோ நீங்க வந்து புத்தகம் படி அப்படின்னு சொல்றத விட நீங்க புத்தகம் படிக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. நீ தியானம் பண்ணுன்னு சொல்றத விட நீங்க தியானம் பண்றத அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால நீங்க சொல்றதுக்கு பதிலாக செய்யறதை மட்டும் வழக்கமா வச்சுக்கோங்க. நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருங்க. அப்பப்போ கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து தியானத்துடைய பலன்களை சொல்லுங்க. அவங்க வந்து உட்கார வச்சு பாடம் எடுக்கக்கூடாது, பட் கேஷுவலா சொல்லலாம். இப்போ வந்து எக்ஸாம் படிக்கிறான், ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த சமயத்துல நீங்க இந்த விஷயத்த சொல்லலாம். தியானம் ரெகுலரா பண்ணோம்னா நமக்கு டென்ஷன் இல்லாம எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றத நீங்க அப்ப சொல்லலாம். அவனுக்கு வந்து சின்னதா ஒரு டெக்னிக் கொடுத்து அவனை செய்ய வைக்கலாம். எக்ஸாம் டயத்துல இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணும்போது அந்த சமயத்துல எப்படி தியானம் வந்து உதவி செய்யும் அப்படின்றத அவனுக்கு புரிய வைக்கலாம். ஸோ இது மாதிரி நடைமுறைகள்ல நீங்க தியானத்தை கொண்டு வந்தாதான் நீங்க அங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். ஃபோர்ஸ் பண்றதுனால அவனை பசங்களை வந்து மெடிடேட் பண்ண வைக்க முடியாது. இது மூலமாக நீங்க பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி மேடம். ஷியாமலா மேம் இருக்கீங்களா? கீதா மேம் பேசலாங்களா? பேசுங்க மேடம், பேசுங்க. குருவே துணை. மேம், நான் வந்து கிரைம்னு அந்த கிரைம் வந்து அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். நான் வந்து செமையா கோவப்பட்டு சினம் தன்னையே கெடுன்ற மாதிரி கோவப்பட்டு நான் நானே நிறைய வாட்டி எனக்கு அப்படியே இந்த வாயில இருந்து ஆசன வாய் வரைக்கும் எரிச்சல் வந்துடும். அந்த அளவுக்கு கோவப்பட்டு நானே ஸ்பாயில் பண்ணிக்கிட்ட காலம் இருக்கு. மெடிடேஷன் தேடி அலைஞ்சி மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனா என்னால அதுல இருந்து கண்டினியூ பண்ண முடியாம, எப்படி கண்டினியூ பண்ண தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கபிலன் சார் கிட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மெடிடேஷனை கண்டினியூஸா செய்ய ஆரம்பிச்சு மெடிடேஷன்ல நிறைய லெவல்ஸ் வந்து நான் இப்ப வந்து போயிருக்கேன்னு சொல்ல முடியாது, அதை உணர ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நான் ராட்சசியில இருந்து இப்பதான் மனுஷத்தன்மைக்கு வந்திருக்கேன். எல்லாமே வந்து சார் சொல்ற மாதிரி கண்டிப்பா தியானத்துல சாத்தியம். தியானத்தை எல்லாருமே தொடர்ந்து பண்ணவும் முடியும். என் குழந்தை இப்ப என்ன பார்த்து நான் மெடிடேஷன் பண்ண உட்காரும் போது அம்மா மெடிடேஷன்ல இருக்கா, அந்த என் குழந்தைக்கு இந்த மெடிடேஷன்ற வார்த்தை தெரியுது. என்னை சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, அந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க. ஐயா சொன்னதை வந்து நான் வந்து ஒரு 20% வந்து கபிலன் சார் சொன்னதை வந்து நான் நடைமுறையில அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு வந்து
கபிலன் சாருக்கும் என்னோட இன்னொரு குருவான முருகன் சாருக்கும் நான் வந்து இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க 2 பேரும் என் வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட இந்த சேவை வந்து இன்னும் நல்லா தொடரணும். எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இது போய் சேரணும். ஏன்னா அவங்கதான் அடுத்த ஜெனரேஷன். பெரியவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா அவங்க ஆல்ரெடி அந்த ஸ்டேட்ல இருப்பாங்க. ஆனா குழந்தைங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது இன்னும் நிறைய போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். கபிலன் சாருக்கும் முருகன் சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாருமே இத தியானம் வந்து அருமையான விஷயம். இதை நீங்களும் செஞ்சு பயனடைஞ்சு உங்க குடும்பமும் நல்லா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி வாய்ப்பு தந்தது. நன்றி மேம். எக்ஸ்பீரியன்ஸ் மேடம், ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய விஷயம் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து பப்ளிக் சர்வீஸ்ல வந்து சார் இறங்கி செய்யாத விஷயம் கிடையாது. ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டு நிறைய சேனல்ஸ்ல வந்து ஸ்பிரிச்சுவலை பத்தி தான் இருப்பார். ஆக்சுவலி டாக்டர்னா ஆக்சுவலி ஃபுல்லா பேசுற ரிலேட்டட் ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலா தான் பேசுவார் சார். ஆக்சுவலி நான் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது நான் சார் நான் மெடிசன் சம்பந்தப்பட்டது வேணாம் சார், நான் ஸ்பிரிச்சுவலாவே பேசிக்கிறேன் சார். ஏன்னா நான் ஸ்பிரிச்சுவல்ல தான் அதிகமா நான் இருந்திருக்கேன். ஆனா மெடிக்கல்ல விட்டுருந்தான் சார்னு சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரான நான் கத்துக்கின எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மருத்துவத்துறையில இருந்துட்டு மருத்துவம் வேணா நான் ஸ்பிரிச்சுவலுக்கு சொல்றேன் அப்படின்றத வந்து ப்ரொஃபஷனல் விட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனுக்குள்ள வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆணித்தரமா பேசுறாரு. உண்மையிலேயே சார் மெடிடேஷன்ல எவ்வளவு விஷயத்த வந்து சக்சஸ் பண்ண முடியும் ஆணித்தரமா இருக்கு சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. தேங்க்யூ. வணக்கம் சார். சார் வணக்கம், கேக்குதா? வணக்கம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, கேக்குது. நான் வேணி மும்பைல இருந்து பேசுறேன். சாரோட குரூப்ல வந்து நான் பர்சனலா நிறைய ஜாயின் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ அவங்களோட நிறைய இது செஷன்ஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு இதுலலாம் ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, இந்த எனர்ஜி மேலே இது மேலெல்லாம். சரி, ஒரு த்ரில்லுக்காக தான் சாரோடைய பேட்டியெல்லாம் நான் நிறைய யூடியூப்ல பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் அதில் போனேன். பட் சான்ஸே கிடையாது. நான் வந்து சிவராத்திரி அன்னைக்கு ஒரு செஷன் பண்ணாங்க சார் வந்து, அப்படி சிவன் வந்து அப்படியே ஃபீல் பண்ணேன். நான் வந்து அந்த எனர்ஜி அப்படி எனக்குள்ளாரையே ஃபீல் பண்ணேன். நான் அதெல்லாம் அதுதான் என்னை மாத்துச்சு தியானத்துக்குள்ள. இன்னைக்கு நான் தியானத்துக்கு வந்திருக்கேன்னா சார் தான் மெயினான காரணம். ரொம்ப தேங்க்யூ சார், ஸோ மச் ஆஃப் கிராட்டிடியூட், இம்மென்ஸ் கிராட்டிடியூட். நீங்க தான் எனக்கு வந்து அப்படி ஒன்று இருக்குங்கிறதே உணர்த்துனது. நான் சாதாரண ஒரு த்ரில்லுக்காகவும் ஒரு கியூரியஸ் மைண்ட்ல தான் நான் வந்தேனே தவிர்த்து அதுல ஒரு பெரிய ஈடுபாடுலாம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். பட் நீங்க அதை செஞ்சு காமிச்சிங்க சார். அது வந்து வாசி சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு திங்க் பண்ண சொல்றீங்க நீங்க அந்த சிவராத்திரி இதுல. எனக்கு அது திங்க் பண்ண போது கூட விசுவலைஸ் கூட பண்ண வரல. ஆனா நான் நீங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். நான் ஃபீல் பண்ணேன் சார். எனக்கு வந்து அவருடைய ஹேர்லாம் அப்படி சிவனோடது எனக்குள்ளேயே வந்ததை நான் ஃபீல் பண்ணேன். இது வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஒரு கூஸ்பம் மூவ்மெண்ட் தான். அது மாதிரி அந்த மூவ்மெண்ட் ஏற்படலைன்னா கூட தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆனாபானா சதியில நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மெயினான காரணமே சோ மச் கிராட்டிடியூட், இம்மென்ஸ் கிராட்டிடியூட் சார். உங்களாலதான் நான் வந்து இந்த இதுக்கு மேடம் பிஎம்சில இருக்கீங்க. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க வந்து சொல்லுங்க சார். ஆக்சுவலி நானும் ஒரு பிஎம்சில மெம்பர் சார். ஆக்சுவலி பிஎம்சில நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் அது வர்றதுக்கு காரணம் சார் தான் மெயினா. நான் வந்து சாதாரணமா யூடியூப்ல பார்த்து ஒரு திருளுக்காக வரும்போது சாரோட வந்து அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க சார். வந்து ஒண்ணுமே அதை வந்து சார் யாரையும் வந்து கேன்வாஸ்லாம் பண்ணல. ஜஸ்ட் அவங்க சொல்ல அவங்கள ஃபாலோ பண்ணேன். அதை அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு இன்னும் தெரியல. அன்னைக்கு கூட நான் உங்கள்ட்ட அப்படிதான் விவரிச்சு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம்லாம் இருந்திருக்காது. ஒரு 1 இயர் அந்த கொரோனா டைம்ல நடந்த விஷயம் சார் இது. அப்ப நீங்க நிறைய இது ஜூம் கால் பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், கிராட்டிடியூட். ஓகே, தேங்க்யூ. கிருஷ்ணா மேடம், நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல அந்த மெடிடேஷன்ல வந்து இப்போ பிஎம்சில பண்ணிருக்கீங்கன்ட்டு. மெடிடேஷன்ன்றது வந்து பேரு தான் வேற வேற, ஆனா இறுதி இலக்குன்றது ஒரே ஒரு மெடிடேஷன் மட்டுமே. அது சாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம பண்ற இடங்கள் தான் வேற வேற, இறுதி இலக்குன்றது ஒரே மெடிடேஷன் மட்டும்தான். வாசி சிவம் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ரெண்டுமே வந்து பூச்சி மேலதான் நிக்குது. ஆனா பிரமிட் மெடிடேஷன் தலைக்கு மேல வந்து பிரமிட் நிக்கும். அந்த பிரபஞ்சாட்டத்தை உள்ள வாங்குவோம். ஆனா மூச்சு காட்டுறதுனா பிராணத்தை உள்ள இழுத்து வெளியே ஒரு மூச்சைதான் கவனிக்க சொல்லுவாங்க. எல்லாமே அந்த வாசி சிவம் அதுதான் முடிஞ்சு போச்சு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. சாரோட ஸ்பீச்ல நிறைய டைமென்ஷன் பத்தி எல்லாம் சார் சொன்னதுனால எனக்கு புரிஞ்சது. சிவா இருக்கிறது வந்து ஒரு டைமென்ஷன், அதுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க சாருங்கிறத என்னால கரெக்டா ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப மூட நம்பிக்கையா இல்லாம சார் வந்து அதை சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து அது புரியுது. ஓகே, இது ஒரு தளம், அந்த தளத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்போ இது தியானத்துல இது பண்ண முடியும் அப்படிங்கிறத
அது சொல்லவே முடியாது சார் வார்த்தைகளை, அது பண்ணும்போது அது ஃபீல் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி மேடம். காலை மணிகண்டன் இருக்கீங்களா ஐயா? காலை ஐயா பேசுறான். டாக்டர் முருகன் இருக்கலாம் ஐயா. மேடம் உங்க வாய்ஸ் சிவப்பிரியா கிளியரா இல்ல. உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. தேவிலட்சுமி மேடம் உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. அப்படிங்களா? வேல்முருகன் சார் பேசலாம். இந்தாவா பிரியா மேடம் இருக்கீங்களா? சுதா பிரியா. சிவா முருகன் சார் இருக்கீங்களா? சார் பேசலாம். இருக்கேன். ஆக்சுவலி இந்த குரூப்ல வந்து ஒரு 25 பேருக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால தியானத்து மேல ஒரு ஆசை ப்ளஸ் வெறுப்பும் இருக்கலாம் தியானம் பண்ற இதுல. ஆக்சுவலி அண்ணாவோட கிளாஸ் சாரோடது வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் தியானத்தோட ஃபீல் வந்து ரொம்ப உணர முடிஞ்சது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து அவர் மூலியமா தான் தினமும் தியானம் கற்றுக்கிறதுக்கு செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. முடிஞ்ச அண்ணாவோட புக் வந்து தியானத்தை பற்றி எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த புக் சார் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணாவோட ஐயா கேக்குதாங்க? அண்ணாவோட முதல் புக் வந்து சாரோடது வந்திருக்கு. தியானம் நீங்கள் கேட்க நினைப்பதும் கேட்க மறந்ததும். அந்த புக் வேணா டிஸ்கிரிப்ஷனான அந்த குரூப்ல போடுறோம். அவசியம் வந்து நீங்க வந்து படிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன உண்டான ஆன்சர் எல்லாமே அந்த புக்ல கிடைக்குது. வெரி பவர்ஃபுல்லான புக். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா நான் கடைசியா முடிக்க சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார் சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்யூ. வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா? வேல்முருகன் சார் இருக்கீங்களா? மியூட் ஓபன் பண்ணலாம் சார். சார் மைக் டெஸ்ட் பண்ணலாம். சரி ஓகேங்க சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க கண்டிப்பா ஒரு மெடிடேஷன் கிளாஸ் ஒன்று கொடுங்க சார் நம்ம சேனல்ல ஃபியூச்சர்ல. ஏன்னா தேங்க்யூ.